ஓகே. எஸ்டர்டே 30th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் ஹோம்ஒர்க் போட்டிருந்தேன் அப் டு 50 வரைக்கும். ஸோ 50 வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இடையில ஒரு பாசிபிலிட்டி கேசஸும் இருக்குது. அதாவது 36 இருந்து. ஓகே, ஸோ இது நான் சொல்லித்தரேன். 35 வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? 35 இல்லை. ஓகே, ஸோ 36 கவனிங்க. The statement all elephant or cat. So all elephant or cat. All elephant or cat. Then all cat or dog. All cat or dog. So the diagram. The conclusion, all dog being cat is a possibility. Okay, possibility வந்துட்டாலே அது நமக்கு definite conclusion கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெஃபினட் கன்க்ளூஷன். அதாவது டயக்ராமில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லைன்னா ஃபாலோ ஆகாது. ஓகே, ஸோ இதில் எல்லா டாகும் கேட்டுக்குள்ளாடி இருக்கிறது பாசிபிலிட்டியானு கேட்குறாங்க. ஓகே, பாசிபிலிட்டி கேசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம நேற்றுக்கு நோ அண்ட் அன்னோன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதாவது நோ ஏஆர்பின்னா டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏக்கும் பிக்கும் 100%. ஓகே, இது ரெண்டுமே ஈச். ஓகே, 100% நோ, நாட் ரிலேட்டட் வித் ஈச் அதர். சப்போஸ் ஏ அண்ட் பி எந்த ரிலேஷனும் இல்லாமல் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம அன்னோன் சொல்கிறது. ஓகே, ஸோ அன்னோன் ரிலேஷனில் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஃபாலோ. ஓகே, ஸோ அன்னோன் ரிலேஷனில் ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அதுக்கு பாசிபிலிட்டி கேசஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். ஓகே, நான் பாசிபிலிட்டின்னு சொல்கிறது ஆல் ஏ இஸ் பி இஸ் பாசிபிலிட்டி, சம் ஏ இஸ் பி இஸ் பாசிபிலிட்டி, நோ ஏ இஸ் பி இஸ் பாசிபிலிட்டி, அதே மாதிரி சம் ஏ இஸ் நாட் பி இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு பாசிபிலிட்டி கேசஸில் ஃபாலோ ஆகும். எப்போன்னா அந்த ரெண்டு வேரியபிள்ஸும் இடையே உள்ள அந்த ரிலேஷன் அன்னோனாக இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். ஸோ இதில் கன்க்ளூஷன் ஆல் டாக் பீயிங் கேட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா டாகும் கேட்டுக்குள்ளாடி இருக்க பாசிபிள்னு கேட்குறேன். ஆனால் டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஆல் கேட் ஆர் டாக். கரெக்டா, எல்லா கேட்டும் டாக். ஆனால் இந்த டாகோட இந்த பேலன்ஸ் பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட், அதாவது தனியாக இருக்கிறது. ஓகே, இந்த பார்ட்டு எல்லாமே கேட் கூட அன்னோன் ரிலேஷன் இருக்குது. ஓகே, தனியாக இருக்குது. கரெக்டாக, நீங்கள் அதை தனி ரீஜனாக பாருங்க. ஓகே, அதாவது ஆல்ரெடி சொல்லது தான். ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னா, ஸோ இது ரெண்டுக்குமே அந்த ஏயும் பியும், ஓகே, இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று அன்னோன் ரிலேஷனில் இருந்துச்சுன்னா, ஓகே, எல்லாமே இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போது சம் பார்ட் எடுத்தாலும் ஓகே தான். அதாவது ஏயோட இந்த பார்ட் இவ்வளவும். ஓகே, ஸோ ஏயோட சம் பார்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டுக்கும் பிக்கும் நமக்கு அன்னோன் ரிலேஷன் தான். ஓகே, நீங்கள் முழுசாக தான் 100% தான் அன்னோன்னாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது சம் பார்ட்டாக இருந்தாலும் சரி, அது நாம் இன்னொரு வேரியபிள் கூட அன்னோன் ரிலேஷனில் இருந்துட்டாலும் அதையும் நாம் என்னது பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேட் அண்ட் டாக் மெர்ஜாக இருக்கிற இந்த போர்ஷனை விட்டுருங்க. ஸோ நான் இந்த டாக் பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த போர்ஷன். ஓகே, இதில் கேட்டுக்கு என்ன ரிலேஷனுங்கிறது நமக்கு தெரியாது, அன்னோன். ஸோ இந்த பார்ட்டை நம்ம பாசிபிலிட்டிஸில் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் பேசிக் சொல்லி தரும்போது ஆல் ஏ இஸ் பிக்கு 2 டயக்ராம் வரைச்சி போட்டிருக்கேன். ஓகே, அது நான் ரெண்டாவது ஒரு டயக்ராம் நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இந்த கேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஆல் ஏ இஸ் பின்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைப்போம். கரெக்டா, ஆர்
ஆல் ஏ இஸ் பின்னா ஆல் பார்ட் ஆஃப் ஏ இன்சைட் பி, அதாவது அந்த ஏயோட அந்த பவுண்டரி லைனில் அதே லைனில் நாம் பியும் வரைக்கலாம். ஓகே, இதுவும் ஆல் ஏ இஸ் பி தான். ஓகே, ஸோ இதை தான் நான் இங்கே சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போது கன்க்ளூஷனில் ஆல் டாக் பீயிங் கேட் இஸ் அ பாசிபிலிட்டினா எல்லா டாகும் ஓகே இஸ் கேட். ஓகே, இந்த அன்னோன் ரீஜனும் கேட்டுக்குள்ளாடி வரும்னு அர்த்தம். ஓகே, அதாவது பாசிபிள்னு அர்த்தம். ஓகே, வரலாம், ஏன்னா இந்த பார்ட் வந்துட்டு அன்னோன். ஓகேவா, அன்னோன் பார்ட்டுக்கு நமக்கு பாசிபிலிட்டி எது வேணாலும் ஃபாலோ ஆகும். ஸோ ஆல் டாக் பீயிங் கேட்னா அதுக்கு டயக்ராம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வரைச்சிருக்கல இதுதான். ஸோ இப்படி வரைக்கிறது பாசிபிள் தான். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். ஓகே, ஆல் டாக் பீயிங் கேட் இஸ் அ பாசிபிலிட்டி. தென் கேன் நெவர் பி. சரி, பாசிபிலிட்டிக்கும் கேன் நெவர் பிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, நீங்க பாசிபிலிட்டின்னு சொல்றது என்னது? அது இருக்கலாம். ஓகே, அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேபி இருக்கலாம், கேன் பி இருக்கலாம். ஓகே, பாசிபிலிட்டி. ஆனா கேன் நெவர் பின்னா அது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதாவது அது பாசிபிலிட்டியில் எடுத்துடக்கூடாது. அது என்னன்னா கிட்டத்தட்ட டெஃபினட் கன்க்ளூஷன் மாதிரி தான். அதாவது இருக்கவே வாய்ப்பு கிடையாது சொல்றது. ஓகே, இருக்க வாய்ப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே, அது கிடையாது அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேன் நெவர் பி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட்டு. இந்த கன்க்ளூஷனை நீங்க மாத்திக்குங்க. எப்படி மாத்திக்கணும்னா, சம் கேட் இஸ் நாட் எலிஃபண்ட். ஓகே, இந்த கேன் நெவர் பி வந்தா மட்டும் அந்த கன்க்ளூஷனை சம் நாட்னு மாத்திக்குங்க. நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது கேட்டோட சம் பார்ட், கேட் சம் பார்ட் நாட் வித் டாக், சாரி எலிஃபண்ட். ஓகே, ஸோ சம் நாட் கேஸில் ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கோ சம் பர்சன்டேஜ், ஓகே சம் 25% எடுத்தால் போதும். ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு 100%ம் நாட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் அப்படி கிடையாது. கரெக்டாக? ஸோ சம் நாட்டு கிடையாது. ஸோ எங்கேயாவது கேட்டோட சம் பார்ட்டு நாட் வித் எலிஃபென்ட்னு வருதா? இல்லை. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியுது, அது ஆல் எலிஃபென்ட் இன்சைடு கேட். இல்லை, நமக்கு சம் நாட்டு கிடையாது. அதனால கேன் நெவர் பியும் ஃபாலோ ஆகாது. ஓகே, இந்த சம் நாட் ஃபாலோ ஆச்சுதுன்னா கேன் நெவர் பி ஃபாலோ ஆகும், ஆகலைன்னா ஃபாலோ ஆகாது. ஓகேவா? இதுதான் பாசிபிலிட்டிக்கும் கேன் நெவர் பிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே கேன் நெவர் பினாலே அது அந்த வேரியபிள் எப்படி இருந்தாலும், இப்போ சம் கேட் கேன் நெவர் பி, ஆளுக்கு பதிலாக சம் கேட் கேன் நெவர் பி சொல்லியிருந்தாலும் அதுக்கும் நீங்கள் சம் கேட் இஸ் நாட் எலிஃபென்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஃபாலோ ஆச்சுதுன்னா ஓகே, இல்லைன்னா நாட் ஃபாலோ. ஓகே, ஆனால் பாசிபிலிட்டி கேசஸ்க்கு நீங்கள் அன்னோன் வேரியபிள்ஸ், அன்னோன் பார்ட், ஓகே வேரியபிள் மட்டும் கிடையாது, அந்த பார்ட் அன்னோனாக இருந்தாலும் இதுவும் நமக்கு பாசிபிலிட்டியில் வரும். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா எல்லா டாகும் கேட்டுக்குள்ளாடினா ஆன் த பவுண்டரி லைன். ஓகே, இந்த மாதிரி வரைக்கலாம். ஓகேவா? ஸோ 36th கொஸ்டின், ஒன்லி ஒன் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் தான் ஃபாலோ ஆகும். சொல்லுங்க. யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேஸ் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது புரியும். ஓகே, ஸோ கவனிங்க போதும். ஓகே, ஸோ 37 பாருங்க. நோ ஏர் இஸ் விண்ட். ஸோ ஏர், நோ, விண்ட். ஓகே, ஏர் அண்ட் விண்ட் நாட் ரிலேஷன். தென் ஆல் விண்ட் ஆர் மவுண்டன். ஆல் விண்ட் இன்சைட் மவுண்டன். ஓகே, இதான் டயக்ராம். தென் கன்க்ளூஷன், நோ ஏர் இஸ் மவுண்டன். ஏரும் மவுண்டன் நோ ரிலேஷனா? இல்லை. ஓகே, ஆக்சுவலாக ஏரும் விண்டும் தான் 100% நாட் ரிலேட்டட் வித் ஈச் அதர். ஓகே, ஆனால் இங்கே கன்க்ளூஷனில் ஏரும் மவுண்டனும் நோவாக இருக்கணும்னா மவுண்டனோட 100%ம் ஏர் கூட நாட்டில் இருக்கணும். ஆனால் டயக்ராம் அப்படி கிடையாது. ஓகே, இந்த பார்ட் எல்லாமே அன்னோன் ரிலேஷன். ஓகே, வித் ஏர்.
ஓகேவா? ஸோ அதனால் இது ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆல் ஏர் பீங் மவுண்டன் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ஏரும் மவுண்டனுக்குள்ளாடி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. அதாவது ஆல் பார்ட் ஆஃப் ஏர் இது எல்லாத்தையும் மவுண்டனுக்குள்ளாடி வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த பார்ட் மொத்தமாகவே மவுண்டனுக்குள்ளாடி வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும். ஓகே, பாசிபிலிட்டி தான். ஏன்னா இந்த டோட்டல் ஏருக்கும் இந்த மவுண்டனில் ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ், அதாவது இந்த பார்ட், ஓகே, இங்கே எங்கே வேணாலும் நம்ம இது வைக்கலாம்ல. ஓகே, அப்படி வைக்கும்போது எப்படி டயக்ராம் மாறும்னா, wind and air no relation, all wind are mountain. ஸோ இது பார்த்தீங்கன்னா all air inside mountain. ஓகே, ஸோ இப்படி டயக்ராம் நீங்கள் மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றலாம். எப்போன்னா பாசிபிலிட்டி கேஸுக்கு மட்டும் அது செக் பண்ணுறது. ஓகே, இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இப்படி செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் வேணும். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. அதே நேரத்தில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த டயக்ராமுக்கு, செகண்ட் டயக்ராமுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நோ ஏர் இஸ் விண்ட், ஏரும் விண்டு நோ ரிலேஷன் தான். ஸோ இங்கே நோவில் தானே இருக்குது. ஓகே, விண்ட் அண்ட் ஏர் நாட் ரிலேட்டட் வித் ஈச் அதர் 100%. தென் ஆல் விண்ட் ஆர் மவுண்டன், எல்லா விண்டும் மவுண்டனுக்குள்ளாடி, அதுவும் கரெக்ட் தானே, எல்லா விண்டும் மவுண்டனுக்குள்ளாடி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பாகல. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பாகாமல் நீங்கள் பாசிபிலிட்டிக்கு டயக்ராமை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் அப்படி மாற்றுறது அந்த அன்னோன் பார்ட் இருக்குல்ல, அன்னோன் பார்ட்டில் மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி கேசஸ்க்கு டயக்ராமை மாற்றணும். ஓகே, ஸோ நமக்கு இஷ்டப்படியெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அந்த அன்னோனுங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னோன் அது வேரியபிளாக இருக்கலாம், அதாவது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தும் இருக்கலாம், அதில் பார்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மவுண்டனில் இந்த பார்ட் எல்லாமே சம் பார்ட்டு. ஓகே, இதுக்கும் ஏருக்கும் எந்த சம்மந்தமும், என்ன சம்மந்தங்கிறது நமக்கு தெரியாது, அன்னோன். ஸோ அதனால் அதை பாசிபிலிட்டி கேசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபாலோ, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நோட் பண்ணிச்சா? இப்போ புரியலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது போக போக புரியும். ஸோ 2-3 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக புரியும். 38 பாருங்க. சம் டைமண்ட்ஸ் ஆர் ஸ்டோன். ஸோ டைமண்ட்ஸோட சம் பார்ட்டு ஸ்டோன். தென் ஆல் ராக் ஆர் ஸ்டோன். ஸோ ஆல் ராக் இன்சைட் ஸ்டோன். ஓகே, ஸோ இதான் டயக்ராம். கன்க்ளூஷன், நோ ராக் இஸ் டைமண்ட். அதாவது ராக்கும் டைமண்ட் நோ ரிலேஷனா? இல்லை. ஆக்சுவலாக டைமண்டும் ராக்கும் தனித்தனியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஓகே, இது நோவில் கிடையாது, இது அன்னோன். ஓகே, ஸோ அங்கே நோ கன்க்ளூஷன் வராது. தென் ஆல் டைமண்ட் பீங் ஸ்டோன் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா டைமண்டும் ஸ்டோனுக்குள்ளாடி இருக்க பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. சி ஆல்ரெடி சம் பார்ட் ஆஃப் டைமண்டு வித் ஸ்டோன் தான் இந்த இவ்வளவு பார்ட்டும். ஆனால் இங்கே பாசிபிலிட்டி கேஸில் கேட்குறாங்க எல்லா டைமண்டும் ஸ்டோனுக்குள்ளாடி வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா டைமண்ட் பார்க்கும்போது இந்த டைமண்டோட மீதி பார்ட்டு, ஸோ இந்த பார்ட் இப்போ நான் ஷேர் பண்ணுற பார்ட்டு, இதையும் ஸ்டோனுக்குள்ளாடி வைக்க முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பார்ட்டுக்கும் ஸ்டோனுக்கும் அன்னோன் ரிலேஷன் தானே. இந்த பார்ட்டு தனியாக இருக்குது, அந்த டைமண்டோட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க பார்ட்டு தனியாக இருக்குது. ஸோ அன்னோன் ரிலேஷன் வித் ஸ்டோன். ஸோ நம்ம பாசிபிலிட்டியில் அன்னோன் ரிலேஷனுங்கிறது ஃபாலோ ஆகும்ல, அதாவது இந்த அன்னோன் பார்ட்டையும் நம்ம ஸ்டோனுக்குள்ளாடி வைக்கலாம். ஓகே, அப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ ஆல் ராக் ஆர் ஸ்டோன். ஸோ இதுதான் ஸ்டோன். ஓகே, ஸோ இதுதான் ஆல்டர் பண்ண டயக்ராம். ஓகே, இந்த செகண்ட் கன்க்ளூஷனுக்காக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லா டைமண்டையும் ஸ்டோனுக்குள்ளாடி வச்சுருக்கேன். ஏன்னா அது பாசிபிள் தான், ஏன்னா இது அன்னோன் ரிலேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள், தப்பாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? சம் டைமண்ட் ஆர் ஸ்டோன்.
ஸோ டைமண்டோட சம் பார்ட்டு ஸ்டோன் கூட இருக்கு. ஆக்சுவலாக எல்லா டைமண்டும் ஸ்டோன் குள்ளாடி இருக்குல்ல, அதில் சம் பார்ட் எடுத்தாலும், இந்த சம் பார்ட் நான் எடுத்தாலும் இதுவும் ஸ்டோன் கூட தானே இருக்கு. ஓகே, எல்லாமே ஸ்டோன் கூட இருக்குன்னா அதில் சம் பார்ட் எடுத்தாலும் அதுவும் ஸ்டோன் கூட தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, தென் ஆல் ராக்ஸ் ஆர் ஸ்டோன். எல்லா ராக்கும் ஸ்டோன் தானே, கரெக்ட் தான். எல்லா ராக்கும் ஸ்டோன் குள்ளாடி தான் இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பாகலை. ஓகே, ஸோ இது நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த அன்னோன் ரிலேஷனில் இருந்தால் மட்டும் நீங்கள் பாசிபிலிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது டயக்ராம் திருப்பி வரைச்செல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டயக்ராம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது, செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். நோட் பண்ணிச்சோம். தேர்ட்டி கம்ப்ளீட் பண்ணவங்க 39 கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. நெய்தர்னு போட்டிருக்காங்க, செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நோ ஹவுஸ் இஸ் ஹோம். ஸோ ஹவுஸ் ஹோம், ஸோ இது ரெண்டுமே நோ ரிலேஷன். நெக்ஸ்ட் சம் ஹோம் இஸ் ஷாப். சம் ஹோம் இஸ் ஷாப். ஸோ இந்த டயக்ராம் கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் நோ ஹவுஸ் இஸ் ஷாப். ஸோ ஹவுஸும் ஷாப்பும் நோ ரிலேஷனும் கேட்குறாங்க, கிடையாது. ஓகே, ஏன்னா ஹவுஸுக்கு 100% இருக்கு, ஆனால் நாட் வித் ஹோம் தான். ஸோ ஷாப்பில் சம் பார்ட் மட்டும்தான் நோக்கு வருது. ஓகே, நோ ரிலேஷனில் வருது. மீதி பார்ட்டெல்லாம் அன்னோன். ஓகே, இந்த பார்ட் எல்லாமே அன்னோன். ஸோ அதனால் இது நோன் எடுத்துக்க முடியாது. ஓகே, நாட் ஃபாலோ வித் ஹவுஸ். ஓகே, தென் ஆல் ஷாப் பீயிங் ஹவுஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ஷாப்பும் ஹவுஸுக்குள்ளாடி இருக்கிறது பாசிபிலிட்டியானு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேட்கலாம், அதாவது ஹவுஸ் இருந்தா இருக்கு, ஷாப் இருந்தா இருக்கு, இது ரெண்டும் தனித்தனியாக தானே இருக்கு, அப்படின்னா இது உள்ளாடி வைக்கலாமே, அதாவது ஷாப்பை ஹவுஸுக்குள்ளாடி வைக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அது முடியாது. ஏன்னா இப்போ நான் ஷேர் பண்ணுறேன்ல, இந்த பார்ட் தான், இந்த ஷாப்போட இந்த பார்ட் தான் ஹவுஸ் கூட அன்னோன் ரிலேஷன். ஓகே, அன்னோன் தெரியாது, தனியாக இருக்கு. ஆனால் மீதி பார்ட்டு இந்த பார்ட், ஓகே, ஷாப்போட இந்த சம் பார்ட்டு ஆல்ரெடி வித் ஹோம் கூட இருக்குல்ல. ஓகே, இப்போ ஷாப்பு மொத்தமாக நம்ம 100% எல்லாத்தையும் எடுத்து ஹவுஸுக்குள்ளாடி வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க, பாசிபிளானு கேட்குறாங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா இந்த ஹோமோட சம் பார்ட், இந்த பார்ட் இருக்குல்ல, இதுவும் ஹவுஸுக்குள்ளாடி வந்துடும்ல. ஆனால் அப்படி வரக்கூடாதுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நோ ஹவுஸ் இஸ் ஹோம். ஓகே, ஹவுஸும் ஹோமும் 100% நோ ரிலேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா ஷாப்பையும் ஹவுஸுக்குள்ளாடி வச்சுட்டிங்கன்னா இந்த ஹோமோட சம் பார்ட்டும் ஹவுஸுக்குள்ளாடி வந்துடும். ஓகே, அப்படி வரக்கூடாது, அதனால் இது பாசிபிள் கிடையாது. அதனால தான் இது ஃபாலோ ஆகலை. ஓகேவா? ஸோ ஆல் ஷாப் ஹவுஸுக்குள்ளாடி வராது. ஓகே, சப்போஸ் கன்க்ளூஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்க்கு பதிலாக சம், ஓகே, ஆல் பதிலாக சம் ஷாப் பீயிங் ஹவுஸ் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஃபாலோ ஆகும். ஓகே, ஏன்னா ஷாப்போட சம் பார்ட் போதும் இல்லையா. ஸோ சம் பார்ட்னா நீங்கள் இந்த அன்னோன் ஸ்பாட் இவ்வளோ எடுத்தால் போதும் இல்லை, இது ஷாப்போட சம் பார்ட் தானே. ஸோ இதுக்கும் ஹவுஸுக்கும் அன்னோன் ரிலேஷன் தானே. ஸோ அன்னோன் ரிலேஷனில் இருக்கிற பார்ட்டை நாம் பாசிபிலிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபாலோ ஆயிருந்திருக்கும். ஆனால் ஆல் கேட்டிருக்கிறதால எல்லா ஷாப்பும் ஹவுஸுக்குள்ளாடி வைக்க முடியாது. ஸோ இது நெய்தர் தான். ஓகேவா? ஸோ யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ பாசிபிலிட்டினா எல்லாமே எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஃபாலோ ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன
கன்ஃபியூஷன். ஸோ கரெக்டாக அந்த டயக்ராமை செக் பண்ணி தான் அதை நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று, நம்ம எய்தர் ஆர் பார்த்தோம்ல, நேற்றுக்கு ஒரு 3 ரூல்ஸ் போட்டிருந்தேன். அந்த எய்தர் ஆர் கேஸ் வந்துட்டு பாசிபிலிட்டி கன்க்ளூஷனில் வராது, என்ன ஒன்லி டெஃபினட் கன்க்ளூஷனுக்கு மட்டும்தான். ஓகே தானே? ஸோ அதுக்கு தான் அந்த 3rd ரூல், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது சம்மும் ஆல், அப்புறம் ஆல் சம் நோ. ஓகே, சம் நோ, தென் ஆல் சம் நாட். ஸோ இது 2 மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ இதில் பாசிபிலிட்டி கேசஸ் வராது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 40ல் ஒரு நிமிஷம். செகண்ட் கன்க்ளூஷன் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது சம் அனிமல்ஸ் is not plant is possibility. ஓகே, ஸோ இது செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். தென் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் பிளான்ட். ஸோ எல்லா இன்செக்டும் பிளான்ட்டுக்குள்ளாடி இருக்கணும். ஸோ அந்த இன்செக்டை வந்துட்டு சின்ன சர்க்கிள் பிளான்ட்டுக்குள்ளாடி போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதான் டயக்ராம். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட், ஆல் இன்செக்ட் பீயிங் அனிமல் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது எல்லா இன்செக்டும் அனிமலுக்கு உள்ளாடி இருக்க பாசிபிலிட்டியானு கேட்குறாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் கவனிங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி டயக்ராமை பார்த்தாலே தெரியுது. ஓகே, இன்செக்ட் 100% அனிமலுக்கு உள்ளாடி தான் இருக்கு. அப்படி 100% ட்ரூவா இருக்கிறத பாசிபிலிட்டியில கேட்க முடியாது. கரெக்டா? அது எப்படின்னா, இப்போ 100% ட்ரூவா இருக்கிற ஒரு ஆன்சரை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல தெரியுது. ஓகே, இது பார்த்தாலே தெரியுதுல்ல, இது 100% ட்ரூ. ஓகே, இந்த ஸ்க்ரீன் பிளாக் கலர்ல இருக்கு. இது பிளாக் இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்டா அந்த கொஸ்டின் தப்பு தானே? ஓகே, ஸ்க்ரீன் பிளாக் கலரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டினே தப்பு இல்லை. ஓகே, ஸோ கொஸ்டின் தப்பா இருக்குன்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ 100% ட்ரூவா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பாசிபிலிட்டியில கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா அது தப்பு. ஓகே, இங்கே அப்படி தானே? இன்செக்ட் பீயிங் அனிமல் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா இன்செக்டும் அனிமலுக்குள்ளாடி இருக்கிறது பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி டயக்ராம்ல அது ட்ரூ தானே? எல்லா இன்செக்டும் பிளான்ட்டுக்குள்ளாடி இருக்கு, எல்லா பிளான்ட்டும் அனிமலுக்குள்ளாடி இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்செக்டும் அனிமலுக்குள்ளாடி வந்துடும். ஓகே, ஸோ இதை பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, கேட்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஓகே, டயக்ராம்ல அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இங்க ட்ரூன்னு போடக்கூடாது, ஃபாலோ ஆகுன்னு போடக்கூடாது. ஏன்னா இது பாசிபிலிட்டி. சப்போஸ் ஆல் இன்செக்ட் பீயிங் அனிமல் இந்த மாதிரி டெஃபினட் கன்க்ளூஷன் கேட்டிருந்தாங்கன்னா இது ஃபாலோ ஆயிருந்திருக்கும். ஓகே, ஆனால் பாசிபிலிட்டி கேட்டால் இது ஃபாலோ ஆகாது. ஸோ 100% ட்ரூவாக இருக்கிறது ஃபாலோ ஆகாது. சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன், சம் அனிமல் இஸ் நாட் பிளான்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது அனிமல்ஸோட சம் பார்ட் நாட் வித் பிளான்ட் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அனிமலோட சம் பார்ட்னா இந்த பார்ட் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பார்ட்டுக்கும் பிளான்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? அன்னோன். ஓகே, ரெண்டுமே தனித்தனியாக இருக்கு. நமக்கு சம் பார்ட் போதும், சம் அனிமல்ஸ் தானே சொல்றாங்க. ஸோ இந்த சம் பார்ட் வித் பிளான்ட்டுங்கிறது அன்னோன். ஸோ அன்னோன் பார்ட்டுக்கு அன்னோன் வேரியபிளுக்கும் நமக்கு பாசிபிலிட்டி எல்லாமே ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இது ஃபாலோ ஆகும். ஓகே, அனிமலோட இந்த சம் பார்ட் நாட்டா வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு அன்னோன் தெரியாதுல்ல. ஸோ தெரியாததுக்கு எது வேணாலும் பாசிபிலிட்டியாக இருக்கலாம்ல. பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த 40th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபாலோ. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.
டவுட் எதுவும் இல்லையா? யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது? சரி, நோட் பண்ணியாச்சா? செகண்ட் கன்க்ளூஷனை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம் அனிமல் இஸ் நாட் பிளான்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அது ஃபாலோ ஆகும். ஏன்னா ஏயோட சம் பார்ட்டு நாட்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. 41 சம் நம்பர்ஸ் ஆர் டிஜிட். ஸோ நம்பர்ஸோட சம் பார்ட்டு digits. Okay, then all digit are word. All digits are word. Diagram. Conclusion: all number being word is a possibility. எல்லா நம்பரும் வேர்டுக்குள்ளாடி வர்றது பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சம் பார்ட் இருக்கு. ஓகே, ஆனால் மொத்தமாக வருமானு கேட்குறாங்க. வரும். ஓகே, ஏன்னா நம்பரோட இந்த பார்ட் எல்லாமே அன்னோன் ரிலேஷன் தானே, தனியாக இருக்குது. ஓகே, ஸோ தனியாக இருந்துச்சுல அன்னோன் தான். ஸோ இதுவும் விண்டோக்கு உள்ளாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அது எப்படி பாசிபிலிட்டின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக தனியாக இருந்துச்சு, எது கூட ரிலேட் ஆகாமல் அன்னோனாக இருந்துட்டாலே அது பாசிபிலிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ தட் ஆல் டிஜிட் பீயிங் நம்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா டிஜிட்டும் நம்பருக்குள்ளாடி வர்றது பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. இதுவும் பாசிபிள் தான். ஏன்னா இங்கே நம்பருக்கும் டிஜிட்டுக்கும் சம் பார்ட் தான் ரிலேட்டடாக இருக்கு. ஆனால் இந்த டிஜிட்டோட மீதி பார்ட்டுக்கும் நம்பருக்கும் என்ன ரிலேஷனுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அந்த சம் பார்ட் அந்த ஸ்பேஸை மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்பருக்குள்ளாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபாலோ. ஓகே, ஸோ ஏன்னா அது அன்னோன் பார்ட்ஸ். ஸோ போத் ஃபாலோ. நெக்ஸ்ட் 42 நீங்களே ட்ரை பண்ணுங்க. இது டெஃபினட் கன்க்ளூஷன் தான். ஸோ இதான் டயக்ராம். கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் செக் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. சம் ட்ரீம் ஆர் ட்ரூ. ட்ரீமோட சம் பார்ட் ட்ரூ கூட இருக்கா? இல்லை. ஸோ ஃபாலோ ஆகாது. நோ லவ் இஸ் ட்ரூ. லவ் அண்ட் ட்ரூ அன்னோன் ரிலேஷன் இருக்கு. ஓகே, ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஸோ நோ கிடையாது. ஓகே, ஸோ நெய்தர் தான். எய்தர் கிடையாது, ஏன்னா வேரியபிள்ஸ் டிஃபரெண்ட். ஓகே, விட்டுறலாம். நெக்ஸ்ட் 43. சேம் டயக்ராம் தான். ஓகே, 42 43 ரெண்டுமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அந்த டயக்ராமும் அதே தான். நீங்கள் கன்க்ளூஷன் மட்டும் செக் பண்ணுங்க. இந்த அட்லீஸ்ட்ங்கிற வேர்டு வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆக்சுவலாக இந்த சம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், ஃபியூ. ஓகே, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இதே தான், சம் தான். ஓகே, ஸோ then நீங்கள் ஜஸ்ட் சம், சீட், ஒன்லி ஒன் ஃபாலோ. ஸோ சம், சீட் ஆர் லவ்ங்கிறது கரெக்ட் தான். ஓகே, ஸோ சம் பார்ட் ஆஃப் சீட் லவ் கூட தான் இருக்கு. ஸோ கரெக்டு. தென் சம், சீட் ஆர் ட்ரீம். ஸோ அது தப்பு. ஓகே, ஏன்னா ட்ரீமுக்கும் லவ்வுக்கும் நோ ரிலேஷன். சீட்டும் ட்ரீமும் தனித்தனியாக இருக்கு. இது நோ கிடையாது, சாரி சம் கிடையாது. ஓகே, சம் பார்ட் ஆஃப் சீட்டு ட்ரீம் கூட கிடையாது. ஸோ நாட் ஃபாலோஸ். only one follow. Next 44. All city or country. All city or country.
then no country is town. So country and town no relation. So diagram conclusion, all city being village is a possibility. எல்லா சிட்டிஸும் வில்லேஜா இருக்க பாசிபிளானு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஃபாலோ ஆகும். ஏன்னா ஸோ இந்த வில்லேஜோட இவ்வளோ பார்ட்டும் சரி, சிட்டியோட இந்த பார்ட்டும் சரி, ஓகே, இது ரெண்டுமே அன்னோன் ரிலேஷன் இருக்கு. ஓகே, அப்படின்னா இங்கே கேட்குற மாதிரி எல்லா சிட்டிஸையும் வில்லேஜுக்குள்ளாடி வைக்க முடியும். ஓகே, இந்த சிட்டிஸோட இந்த பார்ட்டையும் வில்லேஜுக்குள்ளாடி வைக்கலாம், பாசிபிள் தான். ஃபாலோ த நோ டவுன் இஸ் வில்லேஜ். ஸோ டவுனும் வில்லேஜும் நோ ரிலேஷன் கேட்குறாங்க, இது கிடையாது. ஓகே, டவுனும் கண்ட்ரியும் தான் நோ ரிலேஷன். ஓகே, வில்லேஜோட இந்த பார்ட்டு அது தனியால இருக்கு, அன்னோன். ஓகே, நோன்னா நமக்கு 100% ரெண்டு வேரியபிள்லாம் இருக்கணும். இப்போ சப்போஸ் நோ டவுனுக்கு பதிலாக சாரி நோ டவுனில் நோ வில்லேஜுக்கு பதிலாக நோ டவுன் இஸ் சிட்டி இப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நோ டவுன் இஸ் சிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா டவுனும் கண்ட்ரியும் நோ ரிலேஷன் சொல்லியிருந்தாங்க, கரெக்டா? ஸோ நோனாலே ரெண்டு வேரியபிளுக்கும் 100% நாட்டில் இருக்கணும். ஸோ இப்படி நாட் எடுத்தீங்கன்னா கண்ட்ரிக்கு உள்ளாடி தானே சிட்டி இருக்கு, அப்போ அதுவும் 100% வந்துடும்ல. ஓகே, அப்போ ரெண்டு வேரியபிளுக்கு 100%. ஸோ டவுன் அண்ட் சிட்டி. ஸோ நோ டவுன் சிட்டிங்கிறது கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் only one follow. Okay, next 45. Answer only one follow, sir. So 45 only one follow. ஸோ இதுவும் அதே தான், சேம் டயக்ராம் தான், கன்க்ளூஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். So some country or village, correct. No city is town, இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதை தான் நான் சொன்னானே. ஸோ போத் ஃபாலோ. ஓகே, சிட்டி அண்ட் டவுன் நோ ரிலேஷன் தானே. ஸோ கண்ட்ரி அண்ட் டவுன் நோ ரிலேஷன் இருக்கு, கண்ட்ரிக்கு உள்ளாடி தானே சிட்டி இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு நாட்டில் தானே வரும். ஓகே, வித் டவுன். ஓகேவா? இது எப்படி சார் எனக்கு புரியல இந்த இடம். சி ஸ்டேட்மெண்ட்ல நோ கண்ட்ரிஸ் டவுன் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரி அண்ட் டவுன் இது ரெண்டுமே நோன்னு அர்த்தம். ஸோ நோன்னா ரெண்டுமே 100%. நோ நோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்ட்ரிக்கு உள்ளாடி தானே சிட்டிஸ் இருக்கு, அதாவது ஆல் சிட்டி ஆர் டவுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அப்படின்னா நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு உள்ளாடி தானே சிட்டியை வரைப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு கலரில் போடுறேன். ஸோ
சிட்டி. ஓகே, ஸோ அப்படின்னா சிட்டிஸும் கண்ட்ரிக்குள்ளாடி வர்றதால அந்த சிட்டியும் ஃபுல்லா கவர் ஆகி வருது இல்ல அந்த நாட்டுங்கிறது. ஓகே, அப்போ நமக்கு சிட்டி 100% நாட் வித் டவுன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. இதுவும் 100% தான், 100% தான். சிட்டி மொத்தமாவே கண்ட்ரிக்குள்ளாடி இருக்கு. ஓகே, ஸோ நோ, நீங்க ரெண்டு வேரியபிள் 100% நாட்ல இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது நோ, அவ்வளவுதான். ஓகே, இதுல கன்ஃபியூஷன். Follow. Okay. ஃபாலோ. Thanks. ஓகே, நெக்ஸ்ட் 46. either. 46 all books are story, no story is poetry. The story and poetry no relation, then all poetry are history. All poetry or history. Then diagram. Conclusion, no history is book. ஹிஸ்ட்ரியும் புக்கும் நோ ரிலேஷன் கேட்டால் கிடையாது. ஓகே, இந்த நாட்டுங்கிறது ஸ்டோரிக்கும் பொயட்ரிக்கும் மட்டும்தான். இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு நமக்கு 100% நாட்டில் கிடையாது. இது எல்லாமே அன்னோன் பார்ட் தானே, இது நாட்டில் வராது. ஸோ அதனால தான் ஃபாலோ ஆகலை. ஆனால் புக்கு பார்த்தீங்கன்னா 100% தான், ஏன்னா அது ஸ்டோரிக்குள்ளாடி இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம 100% நாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரியை எடுக்க முடியாது, ஏன்னா இந்த மீதி பார்ட் இருக்குல்ல இது எல்லாமே தனியாக இருக்குது, அன்னோன். ஸோ அது வராது. தென் சம் ஹிஸ்ட்ரி ஆர் புக்ஸ். ஹிஸ்ட்ரியோட கொஞ்சம் பார்ட்டு புக்கோட இருக்கா? இல்லை, அதுவும் கிடையாது. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நாட் ஃபாலோ. ஆனால் எய்தருக்கு செக் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா வேரியபிள் சேமாக இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நெய்தர், அதாவது ரெண்டுமே ஃபாலோ ஆகக்கூடாது, ஆகலை. ரெண்டாவது ரூல் சேம் வேரியபிள். ஸோ ஹிஸ்ட்ரி புக் தான். ஸோ இதுவும் ஓகே. தேர்ட் ரூல் காம்ப்ளிமெண்ட்ரி பேர், சம்முக்கு நோ கூட மட்டும்தான் பேர். ஓகே, ஸோ சம் நோ, ஸோ ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ 3 ரூலும் ஃபாலோ ஆகுது. அதனால இதை நெய்தர்னு எடுக்கக்கூடாது, எய்தர். ஓகே, எய்தர். neither. So all books are story, no story is poetry. அதேதான். So all book are story, no story is poetry, all poetry are history. So conclusion, no book is history. புக்கும் ஹிஸ்ட்ரியும் இது ஆல்ரெடி பார்த்ததுதான், இல்லை. ரெண்டாவது கன்க்ளூஷன், சம் போயட்ரி பீயிங் புக் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ போயட்ரியோட சம் பார்ட் புக்கோட இருக்க பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க, இது கிடையாது. ஓகே, ஏன்னா ஸ்டோரியும் போயட்ரியும் நோ ரிலேஷன் இருக்கு, 100%. இதுவும் 100%. ஓகே, நாட் ரிலேஷன் இருக்கு. இப்போ இந்த போயட்ரியோட சம் பார்ட்டை புக் கூட ரிலேட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா நோ ரிலேஷன். ஸ்டோரிக்குள்ளாடி தானே புக் இருக்கு. அப்போ புக்கும் பொயட்ரியும் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காவே நோ ரிலேஷன்ல வந்துடும். ஓகே, ஸோ நோ ரிலேஷன் இருக்கிறத நம்ம பாசிபிலிட்டியில் எடுக்க முடியாதுல்ல, பாசிபிள் கிடையாது. ஓகே, அதனால ஃபாலோ ஆகாது, ரிலேட் பண்ண முடியாது. ஸோ நெய்தர். ஸோ இதுக்கு எய்தர் நீங்கள் செக் பண்ண போகாதீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பாசிபிள் கேசஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எய்தர் பார்க்க வேண்டாம், எய்தர் ரூல் செக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகல, வேரியபிள் சப்போஸ் சேமாக இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துடக்கூடாது. பாசிபிலிட்டினாலே நமக்கு எய்தர் வராது.
ஓகே, நெக்ஸ்ட் 48. won't follow. So same diagram தான். All book or story, no stories poetry, all poetry or history. Conclusion, some history being book is a possibility. ஹிஸ்ட்ரியோட சம் பார்ட்டு புக்கு கூட இருக்க பாசிபிள்னு கேட்குறாங்க, பாசிபிள் தான். ஹிஸ்ட்ரியோட சம் பார்ட்னா நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கும் மற்ற வேரியபிளுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறது தெரியாதுல்ல, அன்னோன். ஸோ இதை நான் எதுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாசிபிலிட்டி கேஸில். ஸோ இந்த பார்ட்டை நான் புக்கு கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்கே புக்குக்குள்ளாடி வைக்கலாம். ஸோ இது பாசிபிள் தான். ஸோ அதனால ஃபாலோ. தென் நோ ஹிஸ்ட்ரி ஸ்டோரி. ஸோ ஹிஸ்ட்ரியும் ஸ்டோரியும் நோ ரிலேஷன் கேட்டால் கிடையாது. ஓகே, ஏன்னா நோ வந்துட்டா ரெண்டு வேரியபிளும் 100% நாட்ல இருக்கணும் ஒருத்தர். ஓகே, ஆனால் அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரியோட இந்த பார்ட் அன்னோன் இல்லை, இது நாட்ல கிடையாது, அதனால இது வராது. ஸோ இது ஒன்லி ஒன் ஃபாலோ. ஓகேவா? Next 49. So 49 conclusion change பண்ணிக்கங்க. ஸோ இது வேண்டாம். ஸோ சம் பிளாக் ஆர் green, அப்புறம் சம் green ஆர் blue. இனி செக் பண்ணுங்க. ஸோ எக்ஸாமுக்கு இப்படி தான் கேட்பாங்க, ஸோ அதனால தான் அதை மாற்றிருக்கேன். ஓகே, ஃபாலோ தானே சார் ரெண்டுமே ஃபாலோவா? ஸோ டயக்ராம் சம் பிளாக் ஆர் ப்ளூ, தென் சம் ப்ளூ ஆர் green, தென் சம் green ஆர் black. ஓகே, அதாவது greenோட சம் பார்ட் ப்ளூ கூட இருக்கணும், சம் பார்ட் black கூட இருக்கணும். ஓகேவா? சம் ப்ளூ green, அது இந்த பார்ட் நான் இப்போ ஷேர் பண்றது. அடுத்தது சம் green ஆர் black. ஸோ greenோட சம் பார்ட் black கூட, அது இந்த பார்ட். ஓகே, சரி. இனி கன்க்ளூஷன், சம் பிளாக் ஆர் green. பிளாக்கோட சம் பார்ட் green தானே? ஓகே, சம் green ஆர் ப்ளூ. கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே சேம். ஸோ போத் ஃபாலோஸ். தென் 50. சார் நெய்தர் தானே சார் வரும்? நெய்தர், அதாவது சம் பிளாக் அதே டயக்ராம் தான் கரெக்டா? ஸோ அதிலே செக் பண்ணிடலாம். ஸோ நோ பிளாக் இஸ் green. பிளாக்கும் greenும் நோ ரிலேஷனா? கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆகாது. ஆல் ப்ளூ பீயிங் green இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ப்ளூவையும் நம்ம கிரீனுக்குள்ளாடி வைக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஃபாலோ, செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். இந்த பிளாக் இருக்குல்ல சார் பக்கத்துல, அப்ப எப்படி ஃபாலோ ஆகும்? பிளாக் கொஞ்சம் பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் சொல்றீங்களா? ஆ, இந்த பார்ட் கிரீனுக்கு அன்னோன் ரிலேஷன் தானே? அன்னோன் ரிலேஷன்.
இப்போ பிளாக்கோட இந்த பார்ட் நீங்க எடுத்தாலும் இதுவும் கிரீனுக்கு அன்னோன் ரிலேஷன் தான். ஸோ அன்னோன் ரிலேஷன் இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் சரி கொஞ்சமா இருந்தாலும் சரி அது நம்ம கிரீன் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அன்னோன் பார்ட்டாக இருக்கிறது எல்லாமே வரலாம். ஓகே, ஸோ இது ஃபாலோ ஆகும். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோஸ். அதாவது எல்லா ப்ளூவும் இந்த பார்ட் எல்லாமே க்ரீனுக்குள்ளாடி வரலாம். ஓகே, சரி, ஓகே. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. தெரியுதுல்ல? ஸோ இல்லைன்னா பாருங்க, நானே சொல்லித்தரேன். ஸோ ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அதில் ஒன்லி ஃபியூ இருக்குது, அதனால் ஒன்லி ஃபியூ வச்சு கொஸ்டின் எதுவும் நம்ம பார்க்கல. ஆல் நெட் ஆர் ஃபிஷ். ஸோ நெட்டோட ஆல் பார்ட்டு சம் பார்ட் நாட்ல எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபிஷ்ஷோட சம் பார்ட்டு இவ்வளவும். ஓகே, நம்ம கரெக்டாக டயக்ராம்ல தெரிகிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணால் போதும். நாட் வித் ஷார்க். ஓகே, இதுதான் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன்லி a few fish or sharkனா சம் பார்ட் வரணும், சம் பார்ட் வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஷார்க் ஆர் வேல். ஷார்க்கோட சம் பார்ட் வேல் கூட. ஓகே, ஸோ இதுதான் டயக்ராம். நீ கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஃபிஷ் ஆர் வேல். ஃபிஷ்ஷோட சம் பார்ட் வேல் கூட இருக்கா டயக்ராம்ல? இல்லை, அப்போ ஃபாலோ ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஷார்க் பீயிங் நெட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஷார்க்கோட சம் பார்ட் இல்லை ஏதாவது ஒரு பார்ட். ஓகே, இந்த பார்ட் நெட் கூட இருக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. பாசிபிள் தான். ஏன்னா ஷார்க்கோட டோட்டல் பார்ட் எடுத்தாலும் சரி, சம் பார்ட் எடுத்தாலும் சரி, அது நெட்டு கூட அன்னோன் ரிலேஷன்ல இருக்கு. என்ன ரிலேஷனுக்கு நமக்கு தெரியாது, ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஓகே, அப்போ பாசிபிலிட்டி கேஸ்க்கு எடுத்துக்கலாம்ல. ஷார்க்கோட சம் பார்ட், இந்த சம் பார்ட்டை நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாசிபிள் தான். ஸோ ஒன்லி டூ ஃபாலோ. நெக்ஸ்ட் ஒன், இது நோட் பண்ணியாச்சா? இது நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. ஓகே, ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. So neither. All green or red. So all green or red. No red is purple. So red and purple. So the ரெண்டுமே no relation. All blue or purple. So எல்லா ப்ளூவும் பர்பிள் குள்ளாடி இருக்கணும். So இதான் டயக்ராம். Then conclusion, all red being green is a possibility. எல்லா ரெட்டும் கிரீனுக்கு உள்ளாடி வர்றது பாசிபிளான்னு கேட்குறாங்க. பாசிபிள் தான். ஓகேவா? ஏன்னா ரெட்டுக்குள்ளாடி தான் கிரீன் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இந்த பார்ட்லாம் இருக்குல்ல, இதுக்கும் கிரீனுக்கும் அன்னோன் ரிலேஷன் தானே. ஸோ இதையும் நம்ம கிரீனுக்குள்ளாடி வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ஸோ ரெண்டுக்கும் ஒரே சர்க்கிளில் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே தான் ரெட்டும் வரும். ஓகே, அப்புறம் ரெட்டுக்கும் பர்பிளுக்கும் நோ ரிலேஷன், பர்பிளுக்குள்ளாடி தான் ப்ளூ இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா
எல்லாமே கரெக்டாக ஃபாலோ ஆகும் இந்த டயக்ராமுக்கு. ஓகேவா? ஏன்னா பாசிபிலிட்டி கேஸில் நம்ம டயக்ராமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அது அன்னோன் பார்ட் மட்டும்தான் நமக்கு ஏற்ற மாதிரி பாசிபிலிட்டியில் மாற்ற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஆல் பர்பிள் பீயிங் ப்ளூ இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா பர்பிளும் ப்ளூ, இதுவும் ஓகே தான். சேம் அந்த ரெட் கிரீன் மாதிரி தான், பர்பிள் ப்ளூ. ஸோ போத் ஃபாலோ, நெய்தர் கிடையாது. ஓகேவா? ஆல் பர்பிள்னா இந்த பர்பிளோட சம் பார்ட் ஆல்ரெடி ப்ளூ கூட இருக்கு. ஆனால் மொத்தமானு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு கூட ப்ளூ கூட உள்ளாடி வர முடியுமான்னு கேட்குறாங்க. இது அன்னோன் பார்ட் தானே வித் ப்ளூ. ஓகே, ப்ளூ கூட இது அன்னோன் பார்ட்டில் இருக்கு, அதனால இது பாசிபிள் தான். ஓகே, ஸோ ஃபாலோ போத். ஓகேவா? டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் ஒன், இது ட்ரை. சரி, வேணும் நானே சொல்லித்தரேன். ஸோ ஒன்லி a few moon is sky. only a few moon. ஸோ மூன் ஓட சம் பார்ட்டு ஸ்கை கூட இருக்கணும், சம் பார்ட்டு இருக்கக்கூடாது. அதான் ஒன்லி a few ஓட அர்த்தம். சம் பார்ட்டு வராது. ஓகே, தென் ஒன்லி a few sky is sun. ஸோ இது ஸ்கை, ஸ்கையோட சம் பார்ட்டு சன் கூட இருக்கும். சம் பார்ட்டு நான் மேலே அந்த நாட்டை போடுறோம். ஓகே, சம் பார்ட்டு நாட். ஸோ ஸ்கையோட சம் பார்ட்டு நாட் வித் சன். தென் நோ சன் இஸ் ஸ்டார். ஸோ சன் அண்ட் ஸ்டார் நோ ரிலேஷன். ஓகே, சன்னும் ஸ்டாரும் 100% நாட் வித் ஈச் அதர். இதான் டயக்ராம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி கன்க்ளூஷன் பாருங்க. சம் மூன் பீயிங் ஸ்டார் இஸ் அ பாசிபிலிட்டி. சம் மூன், மூனோட சம் பார்ட்டு ஸ்டார் கூட இருக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. பாசிபிள் தான், ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக இருக்கு, அன்னோன் ரிலேஷன். இப்போ இந்த மூனோட இந்த பார்ட்டு, இப்போ ஷேட் பண்ணுற இந்த பார்ட்டை நான் எடுத்து ஸ்டார் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பார்ட். ஸோ நமக்கு சம் பார்ட் தானே, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இது ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஒன். தென் சம் ஸ்கை ஆர் நாட் ஸ்டார். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஸ்கையோட சம் பார்ட்டு நாட் வித் ஸ்டார், ஆனால் ஸ்டாருக்கு 100% நாட்டில் இருக்கணும். ஸ்கையில் சம் பார்ட் இருந்தால் போதும். ஓகே, சம் பார்ட்டு நாட்டில் இருந்தால் போதும். அப்படியே இங்கே வாங்க. சி, ஸ்கை இந்த இருக்கு கரெக்டா? இல்லை, சம் பார்ட் நாட்டுங்கிறது அந்த மேலே இருக்கிறது. ஓகே, இந்த மேலே இப்போ நான் டாட் இது ஷேடு பண்ணுறேன்ல, இதுதான். ஆனால் இந்த பார்ட்டு நாட் வித் சன் கூட, ஆனால் ஸ்டார் கூட கிடையாது. ஓகே, ஸோ சன்னுக்கும் ஸ்டாருக்கும் நோ ரிலேஷன் இருக்கிறதால நீங்கள் இது வந்துட்டு ஸ்கை கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம டயக்ராமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கையோட சம் பார்ட் நாட்டுங்கிறது கரெக்டு தான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, ஸ்கையோட சம் பார்ட்டு நாட். ஆனால் அந்த நாட் எது கூட இருக்கு? சன் கூட இருக்கு. ஓகே, அந்த லைன் வந்துட்டு சன்னை தானே கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ சன்னில் தான் 100% நாட் அடிக்குது. ஓகே, அந்த ஸ்கையோட சம் பார்ட். ஆனால் ஸ்டார் கூட கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் நாட் ஃபாலோ. ஓகே, கன்க்ளூஷனில் என்ன இருக்கோ அதே தான் டயக்ராமில் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதனால ஃபாலோ ஆகாது. ஓகே தானே? புரிஞ்சுதா? அந்த லைன் எங்க போய் கனெக்ட் ஆகுதோ அதை தான் பார்க்கணும். ஓகே, அதுக்கு கூட இன்னொன்று வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே,
சார் அந்த செகண்ட் ஒன்று மட்டும் சொல்லுங்க, எனக்கு புரியல. சம் ஸ்கை ஆர் நாட் ஸ்டார், அதாவது இங்கே கன்க்ளூஷனில் சொல்லியிருக்கிறது ஸ்கையோட சம் பார்ட்டு நாட் வித் ஸ்டார், நாட் வித் ஸ்டார். ஸோ ஸ்டாருக்கு 100% நாட்டில் இருக்கணும். ஸோ இதே மாதிரி அங்கே டயக்ராமில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸ்கை இந்தா இருக்கு, ஸ்டார் இந்தா இருக்கு. இந்த ஸ்கையோட சம் பார்ட்டுங்கிறது அந்த மேலே நான் ஷேட் பண்ணியிருக்கிறது. இது நாட்டுங்கிறது அந்த லைன். ஓகே, இந்த லைன் எங்கே கனெக்ட் ஆகுது? சன் கூட தானே கனெக்ட் ஆகுது, ஸ்டார் கூட இல்லைல்ல. ஸோ இதே மாதிரி அங்கே இல்லைல்ல, ஸோ அதனால தான் அது ஃபாலோ ஆகலை. ஓகே. ஓகே, next one. சம் நாட் 2 கன்க்ளூஷன் இருக்கு, கொஞ்சம் கவனம். போத் ஃபாலோ, போத் இல்லையே, ஆக்சுவலாக கன்க்ளூஷன் 3 கன்க்ளூஷன் இருக்குல்ல. சரி, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. only a few male, ஸோ மெயிலோட சம் பார்ட்டு ஜங்க், சம் பார்ட்டு நாட். ஸோ இதான் only a few. then some junk or spam, ஸோ ஜங்கோட சம் பார்ட்டு ஸ்பேம். then only a few spam or trash, ஸோ ஸ்பேமோட சம் பார்ட்டு ட்ராஷ் கூட இருக்கும், சம் பார்ட்டு இருக்காது. ஓகே, ஸோ இதான் டயக்ராம். கன்க்ளூஷன் ஆல் மெயில் ஆர் ட்ராஷ், எல்லா மேலும் ட்ராஷ் கூட உள்ளாடியா இருக்கு இல்லை. ஓகே, ஆல் மெயில் ஆர் ட்ராஷ் கிடையாது, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது, அன்னோன் ரிலேஷன். ஸோ நாட் ஃபாலோ. தென் சம் ஸ்பேம் ஆர் நாட் ட்ராஷ், ஸோ ஸ்பேமோட சம் பார்ட்டு நாட் வித் ட்ராஷ்ங்கிறது கரெக்டு. ஓகே, ஸோ அந்த டயக்ராமை பாருங்கள், புரியும். ஸோ ஸ்பேமோட சம் பார்ட்டு இந்த பார்ட்டு, இதுதான் நாட் வித் ட்ராஷ். அந்த லைன் வந்துட்டு ட்ராஷ் தானே கனெக்ட் ஆகுது. அப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ட்ராஷ் கூட 100% நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த லைன் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த வேரியபிள் தான் 100% நாட். ஓகே, ஸோ ஸ்பேமோட சம் பார்ட்டு நாட் வித் ட்ராஷ்ங்கிறது கரெக்ட் தான். தென் சம் மெயில் ஆர் நாட் ஜங்க், மெயிலோட சம் பார்ட்டு நாட் வித் ஜங்க்ங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ ஒன்லி 2 and 3 follow. So இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, only 2 and 3 follow. So next one. வாட்டர் டிஸ்டில்ட். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. சரி, ரெண்டு பாசிபிலிட்டி தான். distilled, so water and distilled, so இது ரெண்டுமே no relation. Then some tank or water, so water and tank some relation. Diagram. Conclusion, all tank being distilled is a possibility. எல்லா டேங்கும் டிஸ்டில்டுக்குள்ளாடி வர்றது பாசிபிளானு கேட்குறாங்க, கிடையாது. ஓகே, ஏன்னா வாட்டர் அண்ட் டிஸ்டில்டு நோ ரிலேஷன், வாட்டரோட சம் பார்ட்டு டேங்கோட இருக்கு. நீங்க எல்லா டேங்கையும் டிஸ்டில்டுக்குள்ளாடி வச்சிங்கன்னா இந்த சம் பார்ட்டும், ஓகே, சம் பார்ட் ஆஃப் வாட்டரும் உள்ளாடி போயிடும். அப்போ அது ஃபாலோ ஆகாது, பாசிபிள் கிடையாது. தென் ஆல் டிஸ்டில்ட் பீயிங் வாட்டர் இஸ் அ பாசிபிள், இதுவும் அதே தான். ஸோ நமக்கு தான் நோ ரிலேஷன் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி டிஸ்டில்ட் எடுத்து வாட்டர்
பாட்டுக்குள்ளாடி வைக்க முடியாது. ஆனால் சப்போஸ் கன்க்ளூஷன் இப்படி இருந்துச்சுன்னா all distilled being town is a possibility. எல்லா டிஸ்டில்லையும் டவுனுக்குள்ளாடி வைக்க முடியுமா? ஆன்சர் எஸ் ஆர் நோ? all distilled being town is a possibility. எஸ். ஓகே, இது ஃபாலோ ஆகும். ஓகே, ஏன்னா இந்த டிஸ்டில்டோட டோட்டல் பார்ட்டுக்கும் டவுனோட இந்த பார்ட், ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன்ல, இந்த பார்ட்டுக்கு அன்னோன் ரிலேஷன். ஓகே, ஸோ அன்னோன் ரிலேஷனுக்கு பாசிபிலிட்டி ஃபாலோ. சரி, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. Only one follows, sir. Only one follow. All cats are rat. Only a few mat are rat. So only a few mat na mat oda some part rat kuda irukano, some part irukka kudadu. ஸோ மேட்ல இருந்து தான் சம் பார்ட் நாட்ல எடுக்கணும். ஓகே, ஏன்னா ஓன்லி a few mats ஆர் ரேட்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட் தானே வருது, அப்போ மேட்ல இருந்து தான் சம் பார்ட் இருக்கணும், சம் பார்ட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதான் டயக்ராம். கன்க்ளூஷன், சம் மேட்ஸ் ஆர் நாட் ரேட். ஸோ மேட்டோட சம் பார்ட் நாட் வித் ரேட்டுங்கிறது கரெக்ட். ஓகே, கரெக்ட் தானே? மேட்ல இருந்து சம் பார்ட் நாட்ல போதில்ல. நெக்ஸ்ட், சம் மேட்ஸ் ஆர் நாட் கேட், இதுவும் ஃபாலோ தான். போத் மேட் சம் பார்ட் நாட் வித் ரேட். ஓகே, அந்த லைன் நாட் போகிறது ரேட்ல தானே அடிக்குது. ஓகே, ஸோ rat 100% நாட்ல இருக்கு வித் சம் பார்ட் ஆஃப் மேட். ஓகே, சம் பார்ட். இந்த ரேட்டுக்குள்ளாடி தானே கேட் இருக்கு, அப்போ அதுவும் நமக்கு நாட்ல வரும்ல வித் மேட். ஓகேவா? ஸோ போத் ஃபாலோ. டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. சம் பார்ட் ஆஃப் மேட் இஸ் நாட் ரேட் அண்ட் கேட், ரெண்டுமே பாசிபிள் தான். சாரி, பாசிபிள் இல்லை, ஃபாலோ. ஓகே, ஃபாலோ. ஓகே தானே? டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் ஒன். ட்ரை பண்ணுங்க.
ஸோ only two follow, correctா? அதாவது some AC or TV, some AC or TV, then some DVD or TV. So DVD ஓட some part TV. Conclusion, no DVD is AC கிடையாது. Then some DVD being AC is a possibility, follow. Okay, only two follow. சரி, இது ஈஸி தான். நெக்ஸ்ட் சரி, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சிடலாம். பாசிபிலிட்டியில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சிட்டு. Both follow, sir. Both follow. So only a few reverse is C. So reverse only a few. So some part not. Then no C is pond. C and pond no relation. Conclusion, some river is not pond. So river ஓட some part not with pondங்கிறது கரெக்ட். ஓகே, நல்லா பாருங்க. நமக்கு என்ன தேவை? ரிவர் ஓட some part not with pond. ஸோ பாண்டுக்கு அது 100% நாட்டில் இருக்கணும். ஸோ டயக்ராமில் நமக்கு ஓகே, பாண்டில் அந்த நாட்டுங்கிறது 100% இருக்கு. ஆனால் சி கூட தான் இருக்கு 100%. சியோட சம் பார்ட் ரிவர் கூட இருக்குல்ல. ஸோ இதைத்தான் நம்ம ரிவரோட சம் பார்ட் நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரிவரோட சம் பார்ட் நாட்டுங்கிற அந்த லைன், ஓகே, அந்த நாட்டுங்கிற லைன் பாண்ட் கனெக்ட் பண்ணது இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ நெய்தர் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஓகே, பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன், ஆல் ரிவர் பீயிங் சி இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ரிவரும் சிக்குள்ளாடி வர பாசிபிளான்னு கேட்குறாங்க. இது கிடையாது, இது ஃபாலோ ஆகாது. ஏன்னா ஸோ நமக்கு அங்கே ஒன்லி ஃபியூ சொல்லும்போது ரிவரோட சம் பார்ட்டு சி கூட இருக்கும், சம் பார்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அங்கே மேலே ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த ஷேடு பண்ணியிருக்கிறது நாட். ஸோ இந்த பார்ட்டு சிக்குள்ளாடி வராது. ஆனால் இங்கே எல்லா ரிவரும் சிக்குள்ளாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. அது முடியாது, ஏன்னா இங்கே ஒரு நாட் இருக்கு, ரிவரோட சம் பார்ட் நாட். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோ. டவுட் இருக்கா? சரி, இனி டவுட் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா கேளுங்க, நீங்க சொல்லுங்க, நான் டயக்ராம் வரைக்கிறேன், அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். யாருக்காவது? ஸோ நீங்களாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கிறது கேளுங்க. சார் 21 டவுட் சார் கொஸ்டின்ல. 21 எஸ்டர்டே கிளாஸ். ஸோ கொஸ்டின் இதான்னு பார்த்துக்குங்க. எஸ் சார். ஓகே, சம் வால்ஸ் ஆர் விண்டோ. ஸோ வால்ஸ் some part window, then some window or doors, all door or roof. So then diagram, conclusion, some door or walls. So door oda some part wall kuda irka illa, not follow. Then no roof is window. So roof and window rendume no relation irka illa, rendume some relation irukku, window roof சம் ரிலேஷன் இருக்கு. ஸோ நோ கிடையாது. ஸோ அதனால நெய்தர். இதுல என்ன டவுட்? எய்தர்னு நினைச்சிட்டீங்களோ? ஆமா
சார் நோ ரூஃப் ஈஸ்ட் விண்டோன்னு இருந்ததுல அந்த நடுவுல அதுக்கு நான் அதான் கேட்டேன். ஓகே ஓகே. இது நமக்கு செகண்ட் ரூல் ஃபாலோ ஆகுதுல்ல, ஏன்னா இது வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட். இது டோர் வால்னு இருக்கு, இங்க ரூஃப் விண்டோ டிஃப்ரெண்ட். ஸோ அது வராது. Okay, நெய்தர் தான் வரும் ஆன்சர். ஸோ வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்லைல்ல? சரி, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் போடுறேன், அதை முடிச்சுட்டு போகலாம். ஓகே, அதாவது சம் A or B, all C or B, ஸோ நோ B or D. ஓகே, ஸோ இது டயக்ராம் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். நீ கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இதை செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, சம் C or D is a possible. சியோட சம் பார்ட்டு டி கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியானு கேட்குறாங்க. இது ஃபாலோ ஆகுமா? எஸ் ஆர் நோ கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ நோ ஆக்சுவலாக ஃபாலோ ஆகாது. ஏன்னா பியும் டியும் நோ ரிலேஷன்ல இருக்கு. பிக்கு உள்ளாடி தான் சி இருக்கு. அப்போ சியும் டியும் கூட நோ ரிலேஷன் தான். ஓகே, சி அண்ட் டி இதுவும் நோ ரிலேஷன் தான் 100%. ஸோ நோ ரிலேஷனில் இருக்கிறத நம்ம எப்படி சம் பார்ட் ஆஃப் சி டி கூட ரிலேட் பண்ண முடியும்? அது பாசிபிலிட்டிலையும் வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இது ஃபாலோ ஆகாது. ஓகே, ஸோ அது மாதிரி இன்னொன்று, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேட்கலாம். ஓகே, சம் A is not D is possible. So இது ஃபாலோ ஆகுமா? Sum A is not D is possible. Second question. Yes sir. Yes. No sir. No. ஆக்சுவலாக இது ஃபாலோ ஆகாது. ஓகே, நோ தான். ஏன்னா நீங்கள் டயக்ராம் பாருங்க, சம் பார்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் டிங்கிறது ஆல்ரெடி அந்த டயக்ராமில் இருக்குல்ல. அதாவது இந்த மாதிரி ஏயோட சம் பார்ட்டு நாட் வித் டி. ஓகே, இதே மாதிரி அங்கே இருக்கு பாருங்க, பியும் டியும் நோ ரிலேஷன். ஓகே, பியோட சம் பார்ட் ஏ கூட இருக்குல்ல, இதுதான் அந்த சம் பார்ட் ஆஃப் ஏ. ஓகே, சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் வித் டி, கரெக்ட் தான். ஓகே, ஆனால் இங்கே பாசிபிலிட்டியில் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் டெஃபினட் கன்க்ளூஷன் கேட்கல. பாசிபிலிட்டியில் கேட்டால் ட்ரூவாக இருக்கிறது கூட நமக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா 100% ட்ரூவாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இருக்க பாசிபிலிட்டியான்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, புரியுதுல்ல? சம் ஏ இஸ் நாட் டிங்கிறது ட்ரூ. ஓகே, ட்ரூவாக இருக்கிற விஷயத்த பாசிபிலிட்டியான்னு கேட்க கூடாது. இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளாக் கலர்ல இருக்கு, இது பிளாக்கா இருக்கிறது நமக்கே தெரியுதுல்ல. இப்போ ஒன்று கொஸ்டின் கேட்குறேன், அதாவது இது பிளாக்கா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டா அந்த கொஸ்டின் தப்பு இல்லை. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பாசிபிலிட்டி கேட்கலாம், தெரிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கேட்க முடியும்? ஓகே, ஸோ ட்ரூவா இருக்கிற விஷயத்த பாசிபிலிட்டி கேட்டாலும் அது தப்பு தான். ஓகே, ஏன்னா அந்த கொஸ்டின் தப்பு, அதனால. ஓகே, இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அன்னோன் ரிலேஷன்ல இருந்தால் மட்டும் பாசிபிள், ட்ரூவாக இருக்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, சரி, இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த டயக்ராமில்? இருந்தால் கேளுங்க. நீங்களா ஒரு கன்க்ளூஷன் கிரியேட் பண்ணி கேட்டாலும் ஓகே தான், நான் சொல்லித்தரேன். ஏதாவது இல்லைல்ல? சரி, இன்னைக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் ஹோம்ஒர்க் போடுறேன். ஓகே, சிலாஜிசம்ல இருந்து.
ஸோ அதில் பாசிபிலிட்டி எல்லாமே கேட்டிருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சப்போஸ் டவுட் இருக்குன்னா நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா ஓகே, தேங்க்யூ.